நாம சொன்ன வைகாசி மாசத்துக்கு பிறகு விஜய்க்கு சில பிரச்சனைகள் உருவாகும்னு சொன்னோம். வைகாசி மாசம் பிறகு இன்னும் 2-3 நாள் தான் இருக்கு, வேலையை கட்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ விஜயை பொறுத்த மட்டிலும் அவருக்கு பல வகையான ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறாரு அந்த ராதன் பண்டிட். அவருடைய இயற்பெயர் வெற்றிவேல். ஆனா விஜயால அந்த ஜோதிடருக்கு பதவியை கொடுக்க முடியல, கொடுக்கறதுக்கான சூழ்நிலைகள் அமையல. ஆனா இது எதிர்ப்பு, மூட நம்பிக்கை, அது இதுன்னு யாருமே சொல்றதுக்கு ரைட்ஸ் கிடையாது. ஏன்னா இது அரசர் காலத்திலேயே இது ஒரு தொழில். இப்போ அந்த மூட நம்பிக்கை, நீங்க ஜோசியரை வைக்க கூடாது, ஜோசியருக்கு பதவி கொடுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. ஏன் ரைட்ஸ் கிடையாதுன்னா, ஜோதிடர் அவரை வழி நடத்திருக்கிறாரு. அவருக்கு எது சப்போர்ட்டிவா இருக்கு, எது நல்லா இருக்கோ, உங்களுக்குலாம் என்ன ஒரு மனசுல ஒரு நெருடல் இருக்கும்னா, இது வரைக்கும் திராவிட சித்தாந்தம், திராவிட கொள்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு ஆன்மீக அரசியலை சார்ந்து போகுதே, அப்ப நம்மளுடைய பிடிகள்லாம் தளருதே, அப்ப நாம இதுவரைக்கும் பயணிச்சதெல்லாம் பொய்யா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். இப்ப திராவிட கழகமா இருக்கட்டும், அண்ணா திராவிட கழகமா இருக்கட்டும், இவங்க எல்லாம் கோயிலுக்கு போகாம இருக்காங்களா, ஜோசியம் பார்க்காம இருக்காங்களா? எல்லாரும் பாக்குறாங்கல்ல. பர்சனல் வாழ்க்கையில ஒரு மனிதன் எதுல வெற்றி பெறானோ அது அவனுக்கு நம்பிக்கை ஊட்டுது. அப்ப அந்த நம்பிக்கை ஊட்டிய சித்தாந்தங்களை கொண்டு வர்றது, அவரை பக்கத்துல வச்சுக்கிறது, அவங்ககிட்ட ஆலோசனை கேட்கறது, அவங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து உட்கார வைக்கிறதெல்லாம் நல்லதுதான், தப்பு கிடையாது. அதுல எந்த விதமான சேதாரமும் கிடையாது. இவங்க என்ன சொல்லுவாங்க? உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். அரசியல் மாற்றமே இளைஞர்களின் எதிர்காலம் என்கிற கொள்கையின் அடிப்படையில் பயணிக்கும் டிகோட் பாலிடிக்ஸ் சேனல் வளர்ச்சிக்கு நீங்கள் உதவணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை பயன்படுத்தி உதவலாம். நன்றி, வணக்கம். இப்போ விஜயை பொறுத்த மட்டிலும் அவருக்கு பல வகையான ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறாரு அந்த ராதன் பண்டிட். அவருடைய இயற்பெயர் வெற்றிவேல். அவர் அம்மையாருக்கு மறைந்த முதல்வர், இரும்பு மனிதர், சாதாரண ஆள் கிடையாது, ஜெயலலிதா அவர்கள், அவங்களுக்கே ஆலோசகராக இருந்தவர். அப்ப அவர் விஜயையும் வழி நடத்திருக்கிறாரு. அவர் சொன்ன மாதிரி அவர் ஆட்சியும் பெற்றிருக்கிறார். அப்ப தான் அந்த ஆட்சியில இருக்க முடியுமா முடியாதா, தனக்கு அந்த பதவி கிட்டுமா கிட்டாதாங்கிறத பத்தி அவர் ஆராய்ச்சி பண்ணலையான்னு கேட்கலாம். சில நேரங்களில் சில கணக்குகள் தவறுவது உண்டு. அதான் ஊருக்கெல்லாம் பாய் உண்டு, பாய் முனைகிறவனுக்கு அவனுக்கு பாய் இல்லைங்கிற கதையத்தான் தன்னுடைய விஷயங்களை கணிக்க முடியாது. சில நேரங்களில் நாம் கணிப்பதும் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. ஏன்னா சில ஜாதகங்களை நம்ம பார்க்கும்போது நம்ம மண்டைய ஸ்ட்ரக் ஆகும். ஜோதிடத்துக்கும் வரக்கூடிய நபர்களுக்கும் ஜாதகர்களுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கணும். அப்படின்னா தான் அந்த ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய புலமை புரியும். ஏன் இது வரைக்கும் ஜோதிடர்களுக்கு மட்டும் ஒரு அண்ணாந்து பார்க்குறாங்க அப்படின்னா, யாராலையும் கணிக்க முடியாத ஒரு கணிப்பு, ஒவ்வொரு ஜோதிடரும் ஒவ்வொரு பலனை சொல்றாங்க. அதுல ஒரு சிலர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் மட்டும் பலிக்குது. ஏன்னா அந்த ஜாதகருக்கும் இந்த ஜோதிடருக்கும் ஏற்படக்கூடிய கனெக்டிவிட்டி தான். எல்லாரும் மருத்துவம் தான் படிக்கிறாங்க, எல்லாரும் ஜோதிடம் தான் படிக்கிறாங்க. ஏன் ஒரு சில டாக்டர் மட்டும், கைராசி டாக்டர், அவர் ஊசி போட்டு அதே மருந்து தான் அவரும் குத்துறாரு. அப்ப இவருக்கு அந்த டாக்டரால் நோய் தீர்மானம் ஆகணும்னு கணக்கு. அப்ப விஜயால் அந்த ரத்தன் பண்டிட் ஜோதிடரால விஜய்க்கு பதவி கிடைச்சிருக்கு. ஆனா விஜயால அந்த ஜோதிடருக்கு பதவியை கொடுக்க முடியல, கொடுக்கறதுக்கான சூழ்நிலைகள் அமையல. ஆனா இது எதிர்ப்பு, மூட நம்பிக்கை, அது இதுன்னு யாருமே சொல்றதுக்கு ரைட்ஸ் கிடையாது. ஏன்னா இது அரசர் காலத்திலேயே இது ஒரு தொழில். நீங்க மற்ற தொழில் மாதிரி இது சாதாரண தொழில் கிடையாது. ஜோதிட தொழில் அரசர் காலத்திலேயே ஜோதிட கலை ஜோதிட தொழிலாகவே பார்க்கப்பட்டது. அரசர்கள் மட்டும்தான் பார்ப்பாங்க. அப்ப மேல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் ஜோதிடர் இருந்தாங்க. அப்ப ஜோதிடருடைய நிலைமை என்ன? அரசரை விட்டு அவர் கீழ் மக்களுக்கு பார்க்கவே மாட்டாங்க. ஏன் கீழ் மக்களுக்கு பார்க்க மாட்டாங்கன்னா, அவங்களுக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த காலத்துல. ஏன் இல்லைன்னா, அரசர் நல்லா இருந்தா அந்த மக்கள் நல்லா இருப்பாங்க. ஏன்னா அரசர் தான் சோறு போடுறாரு, அரசர் தான் வேலை கொடுக்குறாரு, அரசர் தான் துணிமணி கொடுக்குறாரு, அரசர் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறாரு. அப்போ அரசர் நல்லா இருக்கணும். அப்போ அரசர் நல்லா இருந்தா, அவர் ஜாதகம் நல்லா இருந்தா அந்த மக்களுக்கு நல்லா இருக்குங்கிறதுனால மற்ற மக்களுக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லாமல் ஏற்பட்டது. மன்னராட்சி கலைந்து மக்களாட்சி வந்த பிறகு தனி மனிதனாக ஆகிறான். ஒவ்வொருத்தன் தனித்தனி மனிதனாகிறான், தனித்தனி குழுவா பிரிகிறான், மதமா பிரிகிறான், இனமா பிரிகிறான். இப்படி பிரியும் பொழுது தனித்தனி குழுவுகளுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுகிறது. அதுலதான் அந்த ஜாதகங்கள் கன்ஃபியூஸ் ஆகுது. 4 வகையான தொழில் தான். போர் தொழில், அரசார் ஆளக்கூடியது, விவசாயம், இது மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் அந்த காலத்துல இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு 4000 வகையான தொழில் வந்தாச்சு. ஐடில எத்தனை வகை இருக்கு, ஐடி இண்டஸ்ட்ரியில எத்தனையோ வகை இருக்கு, மளிகை கடையில சூப்பர் மார்க்கெட் இருக்கு, ப்ரொடக்ஷன் இருக்கு, இப்படி ஒன்னொன்னுலயும் பிரிவு. ஆனா காரகத்துவம் ஒண்ணுதான். அப்போ ஜோதிடர், இப்போ இருக்க ஜோதிடர் பழைய ஆட்களோட ரொம்ப ஞானியா இருந்தா தான் அதை பகுத்து சொல்ல முடியும். அரிசிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் சந்திரன் வராது, சந்திரன் பாலுக்கும் வருது,
பசு மாட்டுக்கும் வருது, தாய்க்கும் வருது, கடலுக்கும் வருது, கடல் சார்ந்த உணவுகளுக்கும் வருது. இதை யாரு எந்த நிலையில வராங்கன்னு அறிவு கூர்ந்து அதை பிரிக்கணும். அப்படி பிரிக்க முடியாத சூழ்நிலைகள் வரும்போது ஜோதிடருக்கு ஒன்றும் தெரியலன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஒரே வார்த்தையில. அப்போ அதனுடைய காரகத்துவங்கள் மாறும். அது அந்த நேரத்தில் அந்தவங்களுக்கு கணிக்கக்கூடிய கணிப்புகள் பலிக்கும். இப்போ அந்த மூட நம்பிக்கை, நீங்க ஜோசியரை வைக்கக்கூடாது, ஜோசியருக்கு பதவி கொடுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. ஏன் ரைட்ஸ் கிடையாதுன்னா, ஜோதிடர் அவரை வழி நடத்திருக்கிறாரு. அவருக்கு எது சப்போர்ட்டிவா இருக்கு, எது நல்லா இருக்கோ அதை வச்சுக்கிறதுக்கான உரிமை. இல்லை, பர்சனலா உங்களுக்கு ஆலோசகரா நீங்க வச்சுக்கலாம், ஆனா அரசு உள்ள கொண்டு வரக்கூடாது, அரசு எந்திரத்து உள்ள கொண்டு வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு தான் எல்லாரும் கொஸ்டின் எழுப்புறாங்க. அந்த அரசாட்சியை அமைக்கிறதுக்கு அவர் தானே காரணமா இருந்திருக்கிறாரு. அதை யோசிக்கணும்ல. முதல்வர் விஜய்க்கு தானே, முதல்வர் விஜய் தானே இன்னைக்கு இப்போ ஒண்ணுமே இல்லை. துணை முதல்வரா டிஎம்கேல உதயநிதி ஸ்டாலின் நிர்ணயம் பண்ணாங்க. அதாவது என்னென்ன சார், இப்போ எல்லாரும் எல்லாம் சொல்றாங்கன்னா எல்லாருக்கும் பர்சனலா எல்லாரும் ஒரு ஆலோசனை வழங்க ஒரு ஜோதிடர் எல்லாருமே வச்சிருப்பாங்க. ஆனா நேர்முகம் மறைமுகம் எல்லாரும் ஆலோசனை கேட்பாங்க. ஆனா இவரு உள்ளேயே கொண்டு வந்துடுறாரு. அது அரசர் காலத்துல தொழில் தானே. அது அரசவையில ஜோதிடர் ராஜகுருவாக இடம் பெறுவார். அந்த காலத்துல அது ஒரு பதவி, ஒரு பொறுப்பு. அதையே இவர் இந்த காலத்துல இது மக்களாட்சி தானே அப்படின்றாங்க. மக்களாட்சிலையும் அங்க முதலமைச்சர்னு ஒருத்தரை உட்கார வைக்கிறோம்ல. மக்களாட்சினா இப்ப ஆளாளுக்கு ஆட்சி பண்ண முடியாது. அவரை நிர்ணயிக்கிறதுக்கு ஒரு அரசன் இருக்கான் இல்லையா. இன்னைக்கு நமக்கு அரசன் விஜய் தானே. அப்போ அவருக்கு ஒரு ஆலோசனைகளை சொல்லக்கூடிய ஒரு மந்திரி மாதிரி இருந்து இதை இப்படி செய்யுங்கன்னு சொல்லக்கூடியவரை பக்கத்துல இருக்குன்னு நினைக்கிறது தவறு கிடையாது. என்ன இதுல இவங்களுக்குலாம் என்ன ஒரு மனசுல ஒரு நெருடல் இருக்கும்னா, இது வரைக்கும் திராவிட சித்தாந்தம், திராவிட கொள்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு இப்ப இது ஒரு புது மாதிரியான ஒரு ஆன்மீக அரசியல் அப்படி ஆன்மீக அரசியலை சார்ந்து போகுதே. அப்ப நம்மளுடைய பிடிகள்லாம் தளருதே. அப்ப நாம இதுவரைக்கும் பயணிச்சதெல்லாம் பொய்யா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ஆனா பொய் தான் அப்படிங்கிறது எதை வச்சு கண்டுபிடிக்கணும்னா, இப்ப திராவிட கழகமா இருக்கட்டும், அண்ணா திராவிட கழகமா இருக்கட்டும், இவங்க எல்லாம் கோயிலுக்கு போகாம இருக்காங்களா, ஜோசியம் பார்க்காம இருக்காங்களா? எல்லாரும் பாக்குறாங்கல்ல, எல்லாரும் செய்யறாங்கல்ல. அப்ப உங்களுக்கு என்ன இந்த பயம்? ஒரு ஜோதிடர் ஏன் அரச பதவியில இருக்கக்கூடாதா? அரசவையில் இடம்பெற்றவன் தானே ஜோதிடன். அவன் ஏன் அரசவையில் இருக்கக்கூடாது? இது ஆகையினால ஒரு ஜோதிடர்ங்கிற முறையில நானே சொல்றேன். ஏன் இப்போ ஷெல்வி இருக்காரு, பிஜேபியில் அவருக்கு ஒரு பதவி கொடுக்கலையா? இல்ல, கட்சி உள்ள எல்லாரும் இருக்கலாம் சார், இருந்தாலும் ஆனா அது கவர்மெண்ட் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. செல்வி அவர் பதவியில தானே இருக்கிறாரு, கட்சி பதவியில் தானே சார் இருக்காரு. நம்ம கட்சி பதவி. அப்ப அது அவருக்கு சீட்டு கொடுத்து ஜெயிக்க வச்சாலும் அவர் கேட்டு பிரதமர் மோடி செய்வதில்லை இல்ல. இல்ல, அதை நம்ம சொல்ல முடியாது. செஞ்சாலும் செஞ்சுட்டு இருக்கலாம். அவருக்கு ஒரு பதவி கொடுத்து கொண்டு வரல. இப்ப பதவியில தான் இருக்கிறாரு. பிஜேபி கட்சி பதவின்றது வேற, தனிப்பட்ட ஆலோசகரா ஒருத்தருக்கு. ராதன் பண்டிட்ட என்னவா நிர்ணயம் பண்ணாங்க? ராஜகுரு, அரசியல் ராஜகுரு. அது ஒரு பதவி தானேங்க. வரைக்கும் யாரும் கேள்விப்படாத ஒரு பதவி இருக்கு. கடந்த ஆட்சியில யாருக்கும் இல்ல. யாரும் ஜெயலலிதா அவர்களும் இருந்து நம்புவாங்க இதெல்லாம். ஆனா அவர்களுக்கே இப்படி ஒரு விஷயம், அதாவது என்ன காரணத்தினால அவங்க எல்லாம் இதை நிர்ணயமா வைக்கலன்னா, இதுக்கு ஒரு அமைப்பு இருக்குது. ஆனா அதை ஏன் வெளிப்படையா அவங்க காமிக்கலன்னா, திராவிட கொள்கைகள்ங்கிற பேர்ல போர்வையில வந்தாங்க அவங்க எல்லாம். ஆனா இவர் திராவிட கொள்கை கிடையாது, இது டிவிக்கே தானே. அண்ணா பெரியார்லாம் அவரோட கொள்கை தலைவர்லாம் இருக்காங்க. கொள்கை, அதாவது அவங்களுடைய வகுத்து கொடுத்த கொள்கையில் அவர் பயணிக்கலாம். இவருக்கும் ஒரு கொள்கை உருவாகும் இல்லையா? இப்ப விஜய்க்கும் தனிப்பட்ட முறையில ஒரு கொள்கை, அது ஜோதிடமா கூட இருக்கட்டும். நாளைக்கு அவர் ஜோதிடத்தை ஒரு பாடத்திட்டமா கொண்டு வருவாரு. ஜோதிடம் எல்லாருக்கும் தெரியணுங்கிற ஒரு இதை கொண்டு வர. ஏன்னா அவர் பர்சனல் வாழ்க்கையில வெற்றி பெற்றிருக்காரு இல்லையா? பர்சனல் வாழ்க்கையில ஒரு மனிதன் எதுல வெற்றி பெறானோ அது அவனுக்கு நம்பிக்கை ஊட்டுது. அப்போ அந்த நம்பிக்கை ஊட்டிய சித்தாந்தங்களை கொண்டு வர்றது, அவரை பக்கத்தில் வச்சுக்கிறது, அவங்ககிட்ட ஆலோசனை கேட்கறது, அவங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து உட்கார வைக்கிறதெல்லாம் நல்லதுதான், தப்பு கிடையாது. அதுல எந்த விதமான சேதாரமும் கிடையாது. இவங்க என்ன சொல்லுவாங்க, அரசு சம்பளம் அதுல போகுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அரசு நல்ல மூட நம்பிக்கைக்கு வழிவகுக்க கூடும். இப்போ ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை கொண்டு வராரு, நாளைக்கு வேற விதமான ஒரு எதிர்பார்க்க கூடாத ஒரு சில விஷயங்களை செய்யக்கூடும். அதெல்லாம் வேணான்றதான் இவங்க தடுக்கிறாங்க. இப்போ அவங்க சொல்ல வரைய கான்செப்ட் ஜோதிடமே மூட நம்பிக்கைங்கிற கான்செப்ட்ல கொண்டு வராங்க. நான் என்ன சொல்றேன், ஜோதிடமே மூட நம்பிக்கைன்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா, எதுக்காக ஆதி காலத்துல ஜோதிடத்தை பக்கத்துல வச்சிருந்தாரு ராஜகுருவாக மன்னர்? அப்ப அன்னைக்கு அவர் மூட நம்பிக்கையா தெரியலையா? அந்த வம்சாவளியில வந்தவங்க தானே நாம என்ன வெளிநாட்டுல இருந்து வரலையே. இப்பவும் சைனாவில் ஜோதிடர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இருக்காங்க. அங்கேயும் மன்னராட்சிகள் சில நாடுகள்லாம் நடக்குது. அந்த மன்னராட்சி நடக்கக்கூடிய நாடுகள்லாம் ஜோதிடருக்கு அங்கே முக்கியத்துவம் உண்டு. சைனாவில் ஜோதிடருக்கு கண்டிப்பா முக்கியத்துவம் உண்டு. அவங்கள கேட்காம எதுவும் செய்ய மாட்டாங்க. நிறைய மக்களுக்கு தெரிய விடாம பார்த்துக்கிட்டாங்க. நம்மளை ஆண்ட இந்த திராவிட கட்சிகள் இவ்வளவு நாளும் இந்த விஷயத்த உள்ள கொண்டு வராம பார்த்துக்கிட்டாங்க.
இப்போ அதில் ஒரு இதை வந்து மறுக்க முடியாது. ஆக்சுவலாக அதுக்கு இடம் இருக்குது. இவ்வளவு எதிர்ப்பு இருக்கிறதுனால விஜய் ஏன் பின்வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வருதுன்னா, அவருக்கு தனி பெரும்பான்மை இல்லை. அவர் தனி பெரும்பான்மையாக இருந்திருந்தால் இது அவர் வந்து மறுத்து பேச முடியும், இதுலேயே அவர் நின்றுக்க முடியும். அப்போ அதனால தனி பெரும்பான்மை இல்லாததுனால சில கட்சிகளுக்கு வளைஞ்சி கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு விஜய் தள்ளப்பட்டிருக்கிறார். நாம சொன்ன வைகாசி மாசத்துக்கு பிறகு விஜய்க்கு சில பிரச்சனைகள் உருவாகும்னு சொன்னோம். வைகாசி மாசம் பிறகு இன்னும் 2-3 நாள் தான் இருக்கு, வேலையை கட்ட ஆரம்பிச்சிருச்சு. இதான் விஷயம்.